ओमान नाटला समेकिरे ओमानिया सुवा तो जी दोस्तों आज हम बनाएंगे बकरे का गोश्त वो भी आपके सामने। எங்களுக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு சொன்ன இன்னைக்கு ஒரு பிடி உங்களுக்கு திருப்தியா இல்லை. ஏன்னா தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தாத்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இது தெரிஞ்சு எல்லா மக்களும் உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாகவும் நேர்லையும் மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட ஆதரவையும் உங்களோட பிரார்த்தனையும் தெரிவிச்சிருந்தீங்க. நாங்கள் எல்லாத்தையும் தாத்தாட்ட போட்டு காமிச்சோம். தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. தாத்தா நல்ல உடல்நலத்தோட தேறிக்கிட்டு வராரு. அவர் நல்ல பூரண குணமடைஞ்சு வர்றாரு. இன்னும் 1 மாதம் ஆகும். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டோம்னா இவ்வளவு நாள் கேப்பில் யூடியூப்லேயும் நம்ம சேனல் வந்து டவுன் ஆயிரும். நம்மளோட வீடியோவை விருப்பப்பட்டு பார்க்குறவங்களுக்கு அவங்களோட திருப்தியை நம்ம கொடுக்க முடியாங்கிறக்கா இன்றைக்கி வீடியோ போடுறோம். தாத்தா இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு எங்களை மன்னிச்சுக்கிறீங்க. ஆதரவு கொடுக்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. दोनों बकरे का छोटे छोटे पीस निकाल देंगे। अभी इसको छोटे छोटे पीसों में कर देंगे। மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். இந்த மூலக்கடையில் போய் பார்த்து எல்லாம் உள்ள போய் ஊறி இருக்கும். खुश धनिया புள்ளி इमली அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, கரைச்ச புளி சாறு. सारे मसालों को मिक्स करेंगे। முனுக்குன கல்லுப்பு, मिक्स करने के बाद सारे गोश्त के ऊपर लगा देंगे। अच्छी तरह से इसके ऊपर लगा देंगे। மசாலா தான் உள்ள கிடக்க எடுத்து தடவை நல்லா நல்லா அந்த இதுதானே இந்த எல்லையில வந்து வந்து போட்டு பரட்டு 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 பரட்டு. இப்படி அப்படியே இருக்கட்டும். ஐயா தச்சிருவோமா? ஊசி எங்க இருக்கு? வா 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 வா. ஏடா அங்கிட்டு ஊத்துது. போதும் இதெல்லாம் நினைச்சிட்டே நான் ஊசி நூல் கை எடுத்துக்காங்கட்டு நான் நாட்டு வேடா இது எப்படி மாதிரி சேர்த்துக்குறோம். வந்துடும். நீ எங்கே வர அளவுக்கு நல்லா முடிச்ச பொண்ணு நறுக்கணும். நல்லா கோர்த்துக்கணே. இன்னொரு இது ஊசி கீழே விட்டுறாம பையனே நீலாம் போக முடியாது. ஓலப்பைய ரெடி. வித்த கட்ட போறியா? गोश्त के लिए ऐसे केला बनाएंगे। इसके अंदर एक केले का की लगा देंगे और सारा गोश्त इसमें डाल देंगे। सारा गोश्त डालने के बाद इसका जो ऊपर वाला हिस्सा है इसको हम धागे से सील लेंगे। बांधने के बाद अब इसको एक जान में बंद कर देंगे इस तेले को। इसके लिए हमने जो कोयला तैयार किया था उसके अंदर इसको डाल देंगे और इसके ऊपर ढक्कन रख के
पुट्टी के साथ बंद कर देंगे। बिल्कुल अच्छी तरह से बंद हो जाए ताकि ये दम की मदद से पक जाए। और चलो अब इसको खोलते हैं। बहुत ही आला आएगा। अब इसको ऊपर खींच के கீழே பாட்டு அடி தூக்குங்க. கீழே கால் சுடுது பயங்கர சூடு கீழே வர்ற கறி தெரியுது கட்டரை எடுத்து அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா நல்லா இருக்கா கறி போச்சால் ஏ ரொம்ப குத்தி விடாத கறி மேல ரொம்ப கீழே குத்தி மெதுவா நீங்க சரியா வெட்டிருக்க மாட்டீங்க। अब इसको खोलेंगे आहिस्ता से। और ये देखिए बहुत ही जबरदस्त, ये देखिए इसलिए वाह जी वाह, नो 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 बहुत ही जबरदस्त। ये देखिए माशाल्लाह। மண்டைய கடிக்கிற கம் சொல்லுவேன் இது படாம டேய்। अब इसको एक बर्तन के ऊपर निकाल देंगे, यहाँ पे रख देंगे। लेकिन आपको इसकी एक डेमो वायर दिखाते हैं कि देखिए इसको इसके ऊपर रख के किस तरह पक गया है ये आपको दिखाते हैं। देखिए ये देखिए वाह जी वाह, वाह जी वाह। அருமையான வேக்காடு. இங்க வந்து வேக மாட்டேன் நான் சொல்லுவேன் நீ. சுடுது நல்ல வாசனையா இருக்கு. ஆஹா ம் நல்லா வந்துருச்சு மண்டையும். இந்த என்ன சாப்பிடு ஆட்டு மூளை ஈரம்லாம் அருமையாக இருக்கா. நான் ஒரு 2 பீஸ் தான் தின்னேன், அதுக்கப்புறம் மண்டை தான் தின்னுட்டுருக்கேன். ஓமன் நாட்டில் சமைக்கிற ஒமானியா சுவா இன்னைக்கு நம்ம முறைப்படி அம்மியில் அரைச்ச மசாலா வச்சு ஓலைப்பாயில் அப்படியே மடித்து தணலுக்குள்ள போட்டு அப்படியே நல்லா ஒரு 8 மணி நேரம் வேக வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அது முத்துமானிக்கு சமைச்ச பிரியாணியோட இன்னைக்கு எக்கு முக்கான சாப்பாடு. உண்மையிலே சுவா சூப்பரு.